வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டிஸ்கிரோஸ். இன்றைக்கி நம்ம ஜியோ பட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ. நீங்கள் இந்தியன் பொண்ணு தான். ஜியோ உங்களோட அத்தை பையன். நீங்கள் ஸ்டடீஸ்க்காக சவுத் கொரியா போயிருப்பீங்க. இப்போ நீங்கள் ஜியோப்போட ஆஃபீஸில் இருக்கீங்க. இங்கே எதுக்கு வந்த? ஒன்று பார்க்க தான். என்ன பார்க்க எதுக்கு ஆஃபீஸ்க்கு வர? நீ வீட்டுக்கு எப்பவுமே லேட்டாக தான் வர. உன் கூட பேச கூட நேரம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் கூட நீ ஏன்டி பேசணும்? இங்கே பாரு, நீ இங்கே படிக்க தானே வந்திருக்க. ம், படிக்கிற வேலையை மட்டும் ஒழுங்கா பாரு, சரியா? நீ சின்ன வயசுலலாம் நான் சின்ன வயசுல உன்கிட்ட பேசினது விளையாடினதெல்லாம் இப்போ வேண்டாம். ம் ம் கிளம்ப. நீங்கள் டேர்ன் பண்ணுறீங்க. அப்போ ஜியோப், ஏ வயன், ஆ எங்கே வா. சொல்லு மாமா. ஆ சொல்லுங்க. எப்படி வீட்டுக்கு போவ? பஸ்ஸில் தான். நான் டிரைவரை வந்து ட்ராப் பண்ண சொல்கிறேன், போ. ம் நீங்களும் இப்போ உங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க. அத்தை. என்னடி அத்தை? உன் பையன் என்னை கண்டுக்கவே மாட்டேன்றான். இவனே எனக்கு கட்டி வைக்க போகிற? என்னடி சொல்கிற? உன்னை கண்டுக்க மாட்டேன்றானா? ம் நீ பார்க்குறதே இல்லையா வீட்டில்? வந்தோடனே அவன் ரூமுக்கு போயிடுவான். ரூமுக்கு போய் பேசலான்னு போனால் லேப்டாப்பில் எதையோ பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கிறது. மாமா என்கிட்ட கொஞ்சம் பேசு மாமா அப்படின்னா, நீ எல்லாம் ஒரு ஆளாடி உன்கிட்ட பேசுறக்கு அப்படின்றான். நான் ஒரு ஆள் இல்லையா? எனக்கு ஒன்று பார்த்தா சிரிப்பாக வருது வயன். சிரிப்பாக வருதா? இப்படி ஒரு பையனை பெற்று விட்டதுக்கு நீ சிரிக்கிறியாத்த? என் பையன் குழந்தடி, நீ தான் எல்லாத்தையும் புரிய வைக்கணும். ம் குழந்த தான். நீங்கள் எந்திரிச்சு போகிறீங்க. எங்கடி போகிற? அது ப்ராஜெக்ட்டுக்காக ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் இன்னைக்கு வீட்டுக்கு வரதா சொல்லியிருக்காங்க. அதான் போய் ஃபோன் பண்ணி பார்க்க போகிறேன். ம் போ. நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து ஆர்எம்க்கு தான் கால் பண்ணுறீங்க. ஹலோ. ஹலோ, நான் வயன் பேசுகிறேன். சொல்லுங்க வயன். இன்னைக்கு வீட்டுக்கு வரதா சொன்னீங்க. அதான் வயன், நான் வந்துட்டுருக்கேன். டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். ஒரு 5 மினிட்ஸில் நான் அங்கே இருப்பேன். ஓகே, பொறுமையாகவே வாங்க. ம் ஆரமும் உங்கள் வீட்டுக்கு வரா. ஹாய் சீனியர். ஹாய் வயன், உட்காரு. உனக்கு ப்ராஜெக்ட் வேணும்னு சொல்லியிருக்க. அது எந்த மாதிரி ப்ராஜெக்ட்? எந்த மாதிரி ப்ராஜெக்ட்னா? எல்லாம் வயன், உனக்குன்னு ஒரு பிளான் இருக்கும்ல, உன் ப்ராஜெக்ட் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னு சொல்லு. அது வந்து இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கக்கூடாது. அப்படி என்னோட ப்ராஜெக்ட் யூனிக்காக இருக்கணும். யூனிக்காக இருக்கணும். உனக்கு வேற ஏதாவது பிளான் இருக்கா? பிளான் நம்ம வேணா இந்த கேமரா எதுவுமே இல்லாமல் இங்கேருந்தே செவ்வாய் கிரகத்தை பார்க்குற மாதிரி ஏதாவது கூகுள் பண்ணி பார்த்தா அதுவே காட்டும். இல்லை, நம்ம அப்படியே ஜூமிங்கில் போகலாம். நீ கொஞ்சம் யோசிச்சு பேசினா நல்லாயிருக்கும். அது முடியாது. நம்ம வேணா இப்படி பண்ணலாமா? எப்படி? இந்த காதல் வர வைக்கிற மாதிரி ஒரு மிஷின். காதல் வர வைக்கிற மிஷினா? என் மாமா என்னை கண்டுக்கவே மாட்டேன்றான். அவன் என்னை சுற்றி வரணும். அந்த மாதிரி ஒரு மிஷின். வசிய மருந்து மாதிரி ஏதாவது விஷயமா என்ன? ஆ பிடிச்சிட்டிங்க ஆரம். அந்த மாதிரி ஏதாவது. வயன், நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், மந்திரவாதி இல்லை. ஓகே. இந்த கனவு வர வைக்கிற மாதிரி. கனவுனா? இப்போது நான் கனவுல இப்படி போயிட்டு எனக்கும் ஜியோப்க்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எங்கள் 2 பேருக்கும் குழந்த பிறந்துச்சு, அப்போலாம் கனவு வந்து நான் இன்புட் பண்ணேன்னா அது அவுட்புட்டாக அவன் கனவுல வந்த மாதிரி. நீ சொல்கிற எதுவுமே ப்ராஜெக்ட்டுக்கான பிளான் மாதிரி தெரியல. நீ உன் மனசில் வேறு ஏதோ நினச்சிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. சரி, உங்ககிட்ட ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்கு பிளான் இருக்கா? சரி, ஓகே. நான் என்கிட்ட இருக்க எல்லா ப்ராஜெக்டையும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உனக்கு எது வேணுமோ நீ செலக்ட் பண்ணிக்கோ. ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட். செகண்ட் ஒன் ஹெல்த் கேர். தேர்ட் ஒன் உனக்கு எல்லாமே வரும். டே டு லைஃப். நீ காலையில் சாப்பிட்றதுலேருந்து ஒரு ரூமை க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே A to Z இருக்கும். இப்போல்லாம் அந்த மாதிரி ஆப் நிறையா வந்துடுச்சு.
ஓகே. உனக்கு அப்ப அது வேண்டான்னா, ஹோம் டெக்கரேஷன். இந்த பொருள் இங்க இருந்தா அழகா இருக்கும். அப்படின்ற மாரி ஒரு கைடு. அந்த மாதிரி ஒரு ஆப். இது நல்லா தான் இருக்கு. ஆனாலும் வேற போலாமா? வேறன்னா, ஒரு நிமிஷம் இரு. நீ கேட்குற மாரி ஒரு ஆப் என்கிட்ட இருக்கு. எந்த மாதிரி ஆப்? நீ கேட்குறது எப்படின்னா, ஒண்ணுமே இருக்கக்கூடாது எக்ஸ்ப்ளைன் பண்றக்கு. ஆனாலும் உன் ப்ராஜெக்ட் முடிஞ்சிடணும். அப்படிதானே? ஆ, கரெக்ட்டா சொல்ட்டீங்க. அந்த மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட் இருக்கா? அந்த மாதிரியும் இருக்கு. இதுல வந்து உனக்கு பெருசா எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. டைரக்ட்டா கோடிங் போட்டா போதும். கோடிங் கோடிங் போடணுமா? ஆமா. கோடிங் கூட போட மாட்டியா? எனக்கு கோடிங் போட தெரிஞ்சா நான் ஏன் உங்ககிட்ட ப்ராஜெக்ட் ஆர்டர் குடுக்குறேன்? இப்போ உனக்கு நான் என்னதான் பண்ண முடியும்? இருக்கறதுலயே ரொம்ப 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 ஈஸியான ஒரு ப்ராஜெக்ட்டா செய்யுங்க. ஈஸிலயும் ஈஸியா இருக்கணும். அத பார்க்கும்போதே ஓகே. இதுல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு எனக்கு தோணணும். பார்க்குறவங்களுக்கு எப்படியாப்பட்ட ப்ராஜெக்ட் அது? அப்படி தோணணும். அப்படி ஒரு ப்ராஜெக்ட். பயன். ம். நீ எங்கேயாவது மனநல காப்பகத்துலேருந்து ஓடி வந்துட்டியா என்ன? ஏன் இப்படிலாம் கேட்குறீங்க? நீ பேசுறதுல எங்கேயாவது கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா வயன்? இப்ப எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருக்க? இல்ல எனக்கு புரியல. நான் எனக்கு என்ன வேணும்னு சொல்ட்டேன். உங்களால அது முடியல. சரி உங்ககிட்ட இருக்கிறத சொன்னீங்க. எனக்கு இதுல இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலான்னு சொன்னா, அதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அத நான் தான் கேட்கணும். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல. நான் கிளம்புறேன். எ எங்க போறீங்க? உன்கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ற டைம்க்கு நான் இன்னொரு ப்ராஜெக்ட் முடிச்சு, ஒருத்தங்களுக்கு சேல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். சரி வாங்க. நீங்க என்ன குடுத்தாலும் எனக்கு ஓகே. ஆ? நீங்க எந்த ப்ராஜெக்ட் குடுத்தாலும் எனக்கு ஓகே. எந்த எக்ஸ்ப்ளைன் பண்ணாலும் குறை சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். நீங்க ப்ராஜெக்ட்ட சொல்லுங்க. இங்க பாரு வயன். இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட். ம். இது வந்து உன்னோட ஒரு வாலெட் மாதிரி. ஆ? புரியலையா? ம்ஹ்ம். பர்ஸ் வச்சிருக்கல்ல? வச்சிருக்கேன். அதுல நெறைய செக்ஷன்ஸ் இருக்குல்ல? ஆமா. ஒரு பக்கம் நீ காயின்ஸ் வச்சுப்ப. ஒரு பக்கம் நீ ₹10, ₹20, ₹50 வச்சுப்ப. இன்னொரு பக்கம் 500, 2000 வச்சுப்ப. அதெல்லாம் வைக்கிறதுக்கு இருந்தா தானே! எங்க அத்தை காயின்ஸே குடுக்காது. உன் சொந்த கதை எனக்கு தேவையில்ல. இது ஒரு காமனான பீப்பிளுக்கு. ஓகே. அந்த மாதிரி நீ பிரிச்சு பிரிச்சு வச்சிருப்பல்ல? ம். இதுல உனக்கு ஃபோட்டோ வைக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு. காயின்ஸு, அமௌண்ட்டு இந்த மாதிரி எல்லாமே நீ பிரிச்சு பிரிச்சு வைக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு புரியல. பயான், இப்ப நீ ஜிபேல ₹452 வச்சிருக்கன்னா, 400 ஒரு பிளேஸ்ல இருக்கும். ₹50 ஒரு பிளேஸ்ல இருக்கும். ₹2 ஒரு பிளேஸ்ல இருக்கும். ஆனா இதனால யூஸ் என்ன? அந்த சொட்ட கேட்பான். இதனால யூஸ் என்னன்னா, இப்ப நீ ஒரு சூப்பர் மார்க்கெட் போற. உன்னோட பட்ஜெட் அப்ப வந்து என்னவா இருக்கும்? ஒரு மினிமம் ஒரு 1000 இருக்குமா? 50 அப்பன்னா ஆப்ஷன் 3க்கு போயிட்டு, அதுலருந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகும். இதுவே நீ ஒரு ஹாஸ்பிட்டல் போற. அப்போ உனக்கு எப்படி இருக்கும்? தௌசண்ட்ஸ்க்கு மேல இருக்கும். அப்போ அதுக்கு உனக்கு ஆப்ஷன் 4 போயிடும். டிஜிட் பொறுத்து இது வொர்க் ஆகும். ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 4. புரியுதா? ஆ புரியுது. ம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீ பெருசா எக்ஸ்ப்ளைன் பண்ணவும் எதுவுமே கிடையாது. இது கூட நீ எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியலன்னா, நீ ப்ராஜெக்ட் பண்றதுக்கே லாயக்கே இல்லாத ஒரு பெர்சன். இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இவ்ளோ தானே ப்ராஜெக்ட். நான் பண்ணிப்பேன். அந்த டைம்க்கு ஜியோ புள்ள வரான். ஜியோப் ஸ்ட்ரெயிட்டா அவங்க அம்மா கிட்ட தான் போறான். மா, எவன் அவன்? நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கான். அது வயனுக்கு வைவா இருக்குல்ல. அதுதான் ப்ராஜெக்ட் பண்றதுக்காக அவங்க சீனியரை வர சொல்லியிருக்கா. ஓ! அவளுக்கு ப்ராஜெக்ட் வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே. நான் பண்ணி கொடுக்க மாட்டேன் நான் சொல்லிடுறேன். ஏன்டா நீ அவ கூட பேச கூட மாட்டேன்ற. நீயா ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்க போற? அ, கேட்டிருந்தா பண்ணி கொடுத்துருப்பேன். அம்மா, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. ஒரு காஃபி. ம். ஜியோப்பும் அங்கிருந்து ஹாலுக்கு வரான். நீங்க ஜியோப்ப கண்டுக்கவே இல்ல. அவன் உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு சோஃபால போய் உட்கார்றான். ஆரம். ம். நீங்க நாளைக்கு ஃப்ரீயா? ஃப்ரீ தான் வயன். என்னாச்சு? இல்ல, எனக்கு இந்த ப்ராஜெக்ட் விஷயமா சில புக்கெல்லாம் ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்கு. அதான் நானே உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேனே.
இல்ல. அது வந்து நான் எப்படின்னா, வைவாக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன்னா, நான் இந்த புக்குல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்தேன். இவ்ளோ பேஜ் அப்படிலாம் சொல்லிட்டு நான் சொல்லணும். அதெல்லாம் சொல்லணுமா? ம். ஓகே. நோ ப்ராப்ளம். அப்ப நாளைக்கு லைப்ரரி போலாமா? ம். நாளைக்கு லைப்ரரி போலாம். அப்புறம் எனக்கு ஷாப்பிங் போணும். உங்களுக்கு ஓகேனா நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம். ஓகே தான். நாளைக்கு நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். நீ இப்ப எக்ஸ்ப்ளைன் பண்ணதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடு. நாளைக்கு நான் உன்ன கூட்டு போறேன். ஆரம் சொல்லு வயன். எனக்கு லைப்ரரி போயிட்டு எப்படி புக்கு தேடணும்னு கூட தெரியாது. நான் பாத்துக்கிறேன். நீங்க பாத்துக்கிறேன்னா, எனக்கு பேஜ் நம்பர் முதற்கொண்டு சொல்லிடுவீங்களா? வாய் உன்னோடது, பேச்சு என்னோடது. நான் உன்ன அதுவரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். ஓகே ஆரம். யூ ஆர் சோ ஸ்வீட். நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? ஆ? இல்ல, நான் ஷாப்பிங் கூப்பிட்டா யாருமே வரமாட்டாங்க. லைப்ரரி கூப்பிட்டாலும் யாருமே வரமாட்டாங்க. ஆனா நீ வரல, அப்ப நீ என்னோட ஃப்ரெண்டு தானே. நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? ம். சிரிச்சுட்டே சொன்னா என்ன? ஓகே, ஃப்ரெண்ட்ஸ். நீ சிரிச்சா அழகா இருக்க. அப்படியா? ம். அந்த கன்னத்துல இருக்க குழி இருக்குல்ல? வாவ்! நான் அத தொட்டு பார்க்கலாமா? ஆ? இல்ல, அழகா இருக்கு. கேன் ஐ டச்? என்ன ஒயன்? நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்க. டிஃப்ரெண்ட்டா இருக்கேனா? பார்க்க ஏலியன் மாரியா இருக்கேன்? அப்படி இல்ல. நான் இதுவரைக்கும் எவ்வளவோ பேருக்கு ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போயிருக்கேன். நான் போயிட்டு சேல்ஸ் பண்ணும்போது, என்ன ஒரு எப்படி சொல்றது? ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ண வந்த ஒரு சாதாரண ஒரு பெர்சனா பார்த்துட்டு, ப்ராஜெக்ட் வாங்கிட்டு அனுப்பிடுவாங்க. நீ உன் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு, ஹால்ல சோஃபால உட்கார வச்சு, இவ்ளோ நேரம் என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசி, ப்ராஜெக்ட் ஒண்ணுமே தெரியலனாலும், ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணி, நாளைக்கு என்ன ஷாப்பிங் கூட்டு போறியா? அந்த அளவுக்கு நீ கொண்டு வந்துட்ட. யூ ஆர் சோ ஸ்வீட். தேங்க் யூ. என்கிட்ட பேசுற எல்லாருமே இதான் சொல்லுவாங்க. அப்படியா? ம். நானே ரொம்ப கோல்டான பெர்சன். ஆனா நீ என்னையே சிரிக்க வச்சு, இவ்ளோ நேரம் பேச வச்சிருக்கன்னா, உண்மையிலே நீ டேலண்டடான பெர்சன் தான். தேங்க் யூ. அப்புறம் உங்களுக்கு காஃபி ஆர் டீ? எனக்கு ஜூஸ் ஏதாவது கொண்டு வரியா? ஓகே டன். நானே போய் போட்டு கொண்டு வரேன். நீங்க கிச்சனுக்குள்ள ஓடுறீங்க. ஏய் என்னடி பண்ற? அது ஆரம் ஜூஸ் கேட்டார் அத்த. அதான் போட்டுட்டு இருக்கேன். நீங்க ஜூஸ் போட்டு ஒரு கிளாஸ்ல ஊத்திட்டு கிளம்புறீங்க. ஏ வயன். அத்த, இந்தாடி இந்த காஃபி மட்டும் ஜியோப் கிட்ட கொடுத்துட்றியா? ஜியோப்பா? அவர் வந்துட்டாரா என்ன? அவன் எப்போ வந்தது? நீ அவனை பார்க்கவே இல்லையா என்ன? சரி இந்தா அவங்ககிட்ட கொண்டே காஃபி கொடுத்துரு. ம். நீங்க காஃபியும் ஜூஸையும் எடுத்துட்டு வெளியே வரீங்க. அ, ஜியோ. ம். இந்தா காஃபி. அத்தை கொடுக்க சொன்னாங்க. ம். ஆயம். இந்தா ஜூஸ். தேங்க்யூ வயன். உனக்காகவே நானே போட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லு. ஆரமும் ஜூஸை குடிச்சிட்டு நல்லா இருக்கு வயன். தேங்க்யூ. சும்மா சும்மா தேங்க்ஸ் சொல்லாத. நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. நீ இன்னைக்கு ஃப்ரீயா? இல்ல வயன். இப்போ போயிட்டு 2-3 பேர்கிட்ட ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும். கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ஓகே. ஏன் கேட்ட? இல்ல, நான் புதுசா ஒரு படம் டவுன்லோட் பண்ணி வச்சேன். தனியா பார்க்கறதுக்கு மொடையா இருந்துச்சு. ஸோ நீ வந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதான் கேட்டேன். நம்ம வேணா நாளைக்கு மூவி பார்க்கலாமா? ஓகே. நாளைக்கு பார்க்கலாம். சரி ஓகே. அப்ப நான் கிளம்புறேன். டாட்டா பாய் பாய். பாய் ஆர்யம். வயன், நீ அழகா இருக்க. ஆ? நீ ரொம்ப அழகா, பியூட்டிஃபுல்லா, குட்டியா, கியூட்டா அப்படி இருக்க. ஒரு டால் மாதிரி. தேங்க்யூ ஆர்யம். அப்படின்னு நீங்க வெக்கப்படுறீங்க. இதெல்லாம் ஜியோ பார்த்து முறைச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கான். டாட்டா. டாட்டா. பை பாய். நீங்க வாசல் வரைக்கும் ஆரம் பின்னாடியே போறீங்க. ஜியோப் இதெல்லாம் முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். நீங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே உங்க ஹாலுக்கு வரீங்க. பசங்க பல விதம்டா, என்னவ தனி ரகம்டா, கொஞ்சமா அவன் சிரிச்சா நெஞ்சில மழை வரும்டா. அவன் சிரிச்சாவா? ஆ? இல்ல, அவன் சிரிச்சா மழை வரும் நீயே. இப்ப போனவன் சிரிச்சானே, அதனாலயான்னு கேட்டேன். இப்ப நீ ஏன் இப்படி பேசுற? நானும் பார்த்துட்டே இருக்கேன். நான் எப்ப இங்க வந்தேன்? நீ என்னை கண்டுக்க கூடல. இல்ல, நான் ப்ராஜெக்ட் விஷயமா பேசிட்டு இருந்தேன்.
ப்ராஜெக்ட் விஷயமா பேசிட்டு இருந்த. ரொம்ப முழுகி போய் ஓகே. காஃபி குடுக்கும்போதாவது நான் வந்தத பாத்தியா இல்லையா? ம். நான் வந்தேன்னு உனக்கு தெரியும் தானே? தெரியும். தெரியாம எப்படி காஃபி கொண்டு வந்து குடுப்பேன்? அதே தாண்டி நானும் கேட்குறேன். எப்பவுமே கேப்பியே. எப்ப வந்த? சாப்பிட்டியா? இன்னைக்கு டே எப்படி போச்சு? ஏன் எதுவுமே கேட்கல? நான் பிஸியா இருந்தேன். அதான் கேட்கல. பிஸியா இருந்தா என்ன மறந்துருவியா என்ன? நான் என்ன உன்ன மாதிரியா? ஒர்க்குன்ட்டு உன்ன மறக்கிறதுக்கு. நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். அடுத்த நிமிஷமே உன்கிட்ட பேசுறேன்ல. நீயா பேசுனியா? நானா கூப்பிட்டு பேசுறேன். இருந்தாலும் நான் பேசுறேன். நான் கூப்பிட்டா நீ எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி நான் போல. என்னடி கூட கூட பேசிட்டு இருக்க? அப்படின்னு அவ வந்து உங்க கைய முறுக்குறா. கைய விட்றா. உடைச்சிடாத. எனக்கு வேலை இருக்கு. அப்படின்னு அவன் கைய தட்டி விட்டுட்டு நீங்க உங்க ரூம்க்கு போறீங்க. ரொம்ப பண்றாளே. ரிவெஞ்ச் எடுக்கிறாளோ? நாளைக்கு வேற அவன் கூட ஷாப்பிங்கா? அப்பெல்லாம் விட முடியாது என்னால. அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா அவன் உங்க ரூம்க்கு தான் வரான். ஏ வயன், என்ன உனக்கு பிரச்சனை? டோர் ஓப்பன் பண்ணு. இப்போ நான் குளிக்க போறேன். ஓப்பன் பண்ணடி. ம், குளிக்க போறேன்னு சொல்றேன். ஓப்பன் பண்ணுன்னு சொல்ற. இன்னும் போகலல்ல? ம். அப்போ ஓப்பன் பண்ணு. ம். நீங்க டோர் ஓப்பன் பண்றீங்க. அவன் வேகமா உள்ள வந்து டோரை லாக் பண்றான். என்ன பண்ற நீ? அறிவு இருக்காடி உனக்கு? எதுக்கு இப்படி கேக்குற? உனக்கு ஆரம் எவ்வளோ நாளா தெரியும்? அது 3 நாளுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு தான் ரெக்கமெண்ட் பண்ணான். அதுக்குள்ள அவனோட ஷாப்பிங் போவியா? அ ஆரம் வந்து ரொம்ப நல்ல பையன். பேசினதுலே எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் அவன் கூட தானே ஷாப்பிங் போறேன். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஷாப்பிங் தானே போகணும். நாளைக்கு நான் ஃப்ரீ தான். நான் கூப்பிட்டு போறேன். இல்ல, நான் லைப்ரரிலாம் போறேன். நான் ஆரம் கூடயே போய்க்கிறேன். போக்கூடாதுன்னா போக்கூடாதுன்னு சொல்றேன். நான் போவேன். அவ்வளோதான். அப்படின்னு நீங்க ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு டோரை லாக் பண்ணிக்கிறீங்க. ஏ வயன், டோர் ஓப்பன் பண்ணுடி. வயன், செம்ம கோவம் ஆகுதுடி எனக்கு. நீ எதுக்குடி அவனோட போற? அதை பத்தி உனக்கு என்னடா? ஏய், நான் உன்னோட ஜியோப்டி. நீ என்னமோ இப்போ புதுசா வந்த ஆரம் இவ்வளோ கொண்டாடிட்டு இருக்க. ஆரம் ஒன்றும் உன்ன மாதிரி இல்லை. ஒர்க்குன்னு சொல்லிட்டு நான் மூவி பார்க்கலான்னு சொன்னா நீ என்ன சொல்லுவ? எனக்கு வேலை இருக்கு. உன்னோடலாம் போய் நான் மூவி பார்ப்பேனான்னு சொல்லுவ. ஆனா அவன் நாளைக்கு நான் ஃப்ரீ பண்ணிக்கிறேன் வயன். நாளைக்கு நம்ம மூவி பார்க்கலான்னு சொல்றான். நீ போ. நான் ஆரம் கூடயே ஃப்ரெண்டா இருந்துக்கிறேன். ஜோப்க்கு செம்ம காண்டாகுது. அவ அங்கேயே நின்று வாலை பஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். வயன், ம் டோர் ஓப்பன் பண்ணு. ஜியோ, நீ போ. நம்ம அப்புறம் பேசலாம். டோர் ஓப்பன் பண்ணு. இங்க பாரு மாமா, அப்படிலாம் பண்ணாத. நான் குளிக்க போறேன். டோர் ஓப்பன் பண்ணு. மாமா. ஏய், ஓப்பன் பண்ணுடி. நீங்க ஓப்பன் பண்ணவே இல்லை. ஆஃப்டர் 15 மினிட்ஸ். போயிருப்பானான்னு தெரியலையே. கடவுளே, அவன் போயிருக்கணும். வெளியே அந்த சவுண்டும் இல்லை. கண்டிப்பா போயிருப்பான். அப்படின்னு நீங்க டவலை வியோ பண்ணிட்டு வெளியே வரீங்க. ஜியோப் வெளியே தான் நிற்கிறான். நீங்க வெளியே வந்த உடனே ஜியோப் உங்களை வால்ல பின் பண்ணுறான். ஏய், நாளைக்கு நீ அவனோட ஷாப்பிங் போகக்கூடாது. நான் போவேன். போகக்கூடாது. போவேன். போக முடியாத மாதிரி பண்ணிடுவேண்டி. என்ன பண்ணுவ? நீ நாளைக்கு நடந்தா தானே நீ ஷாப்பிங் லைப்ரரின்னு சுற்றுவ. ஒன்று நடக்கவே முடியாத மாதிரி பண்ணிட்டா என்ன மாமா பண்ண போற? அவன் கை உங்க டவலுக்கு போகுது. அ, மாமா, இதெல்லாம் தப்பு. நான் அத்தைக்கிட்ட சொல்லிடுவேன். என்னடி தப்பு? அவன் டக்குன்னு உங்க டவல் பிடிச்சி இழுக்கிறான். நீங்க அப்படியே கீழே உட்காந்துக்கிறீங்க. மாமா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏ வயன், எதுக்குடி அழுகுற? இப்பெல்லாம் பண்ணாத மாமா, பயமா இருக்கு. ஏய், நீ என்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃப் தானடி. எப்படியோ இதெல்லாம் நடக்க போகுதுந்தா. சாரிடி, சாரி. ஏ அழுவாதடி. இந்தா. அப்படின்னு அவன் டவல் எடுத்து உங்களை கவர் பண்ணுறான். மன்னிச்சுக்கோ, இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன்டி. நாளைக்கு ஷாப்பிங் போவாதடி.
நான் போவேன். வயன், ப்ளீஸ், நான் கெஞ்சி கேட்குறேன். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடி. நீ அவன் கூட பேசுறது பார்த்தாலோ, அவன் கூட ஷாப்பிங் போனாலோ, அதனால தாண்டி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இப்படி பண்ண. ப்ளீஸ், நான் போவேன். உனக்கு சொன்னால் புரியாதுல்லடி. ம். உன்னை பாவம் பார்த்தா நீ உன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவ அப்படின்னு உங்களை தூக்கி பெட்டில் போடுறான். அம்மா இப்படி பண்ணாத. சும்மா இப்படி குழந்த மாதிரி நடிக்காத. நீ ஒத்துக்கோ, நாளைக்கு நான் ஷாப்பிங் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லு. நான் இப்போ வெளியே போகிறேன். நான் போவேன். உனக்கு சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது. அவன் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு உங்ககிட்ட வரான். மாமா, மாமா என்ன பண்ணுற நீ? என்னென்னமோ பண்ண போகிறேன். அவன் ஃபேண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் மேலே ஹோவர் ஆகுறான். ஒரே ஒரு தடவை கேட்குறேன், நாளைக்கு ஷாப்பிங் போவியா? போவேன். அவன் உங்கள் லிப்ஸில் அக்ரெசிவாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அவனை பிடிச்சி தள்ளி விடுறீங்க. மாமா, மாமா எனக்கு வலிக்குது மாமா, இப்படிலாம் பண்ணாத மாமா. இங்கே பாருடி, நான் இப்படிலாம் பண்ணலை. நீ ஒத்துக்கோடி. நாளைக்கு நான் ஷாப்பிங் போகலாமாம்மா? அது மட்டும் சொல்லு. நான் ப்ராஜெக்ட்டுக்காக போகணுமாம்மா. நான் வரேன், நான் கூட வரேன். நான் உனக்கு ப்ராஜெக்ட் நானே பண்ணி உனக்கு வேணா நானே எக்ஸ்பிளைன் கூட பண்ணிடுறேன். நான் பார்த்துக்கிறேன் பாப்பா, ப்ளீஸ். ம். அவர் பண்ண ப்ராஜெக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இதை விட வர வழியே இல்லடி. உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது அப்படின்னு அவன் உங்கள் மேலே ஹோவர் ஆகுறான். உங்கள் ஹேண்டை பிடிச்சி அந்த பெட்டோட எஜ்ஜில் கட்டி வச்சிடுறான். ஐ லவ் யூ. ஆ, என்ன சொன்ன நீ? ஐ லவ் யூ. லவ் பண்ணுறியா? என்னையா? உனக்கு இது தெரியாதா? நீ சொன்னதே இல்லை. இப்போ சொல்லிட்டேன்ல, ஐ லவ் யூ. இன்ச் பை இன்ச் உங்களை அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் அவனை தள்ளி விட ட்ரை பண்ணுறீங்க, பட் உங்களால் முடியல. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் ஜியோப்போட கோஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆஃப்டர் 1 hour இப்போ ஜியோப் உங்களை விட்டு தள்ளி வரான். இப்போ சொல்லுடி, நாளைக்கு ஷாப்பிங் போறியா? ம், போவேன். என்ன பண்ணாலும் திருந்த மாட்டேன்றா. நான் உன்னை என்னடி பண்ண முடியும்? அவன் திரும்பி உங்கள் மேலே ஹோவர் ஆகுறான். ஆஃப்டர் 4 hours இப்போ ஜியோப் உங்களை விட்டு தள்ளி வரான். சொல்லுடி, ஷாப்பிங் போவியா? என்னடா பதிலே காணோம். அவன் டேர்ன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் ஃபெயிண்ட் ஆயிருப்பீங்க. ஐயோ பாப்பா, சாரிடி அப்படின்னு அவன் உங்கள் பக்கத்துலேயே படுத்து உங்களை அவன் செஸ்டோட சாய்ச்சிக்கிறான். சாரி, சாரி, என்னை மன்னிச்சுக்கோடி. நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. இப்போது நீங்கள் ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் முன்னாடி ஜியோப் உட்காந்துட்ருக்கான். நீ இங்கே என்ன பண்ணுற? அப்போ உனக்கு நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லையா? எதுவுமேனா என்ன நடந்துச்சு? அப்போ தான் நீங்கள் உங்கள் பிளாங்கெட்டை எடுத்துகிட்டு பார்க்குறீங்க. மாமா, அப்போ அது கனவு இல்லையா? கனவு நினச்சியா? ஐயோ, நீ வெளியே போ. ஏய், நான்லாம் பாட்டுண்டி, இப்போ போயிட்டு வெளியே போன்ற. ஜியோ, ஜியோ, இப்படியே தாண்டி நைட் ஃபுல்லாக சொல்லிட்டே இருந்த. வலிக்குதா? ம், சரி ஹாஸ்பிட்டல் போகலாம். இல்லை, நான் இன்னைக்கு லைப்ரரி போகணும். லைப்ரரி போறியா? எந்திரிச்சு நல்ல. நீங்களும் எந்திரிச்சு நிற்க ட்ரை பண்ணுறீங்க. ஆ அப்படின்னு கீழே விழுகிறீங்க. அதானே மாமா பிளான் பண்ணி நடக்காமல் போயிட்டா எப்படிரி? நீங்கள் எதுக்கு பிளான் பண்ணீங்க? நீ என்னோடது வயன். நான் என்ன பண்ணாலும் நீ என்ன சுற்றி சுற்றி தான் வரணும். ஐ லவ் யூ. இதுக்கப்புறம் மாமா இப்படிலாம் பண்ண மாட்டேன். உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்டி. உன் கூடயே இருக்கேன்.
உன் கூடவே இருக்கேன். ஆல்வேஸ் ஆல்வேஸ் 24/7 உன்னோட ஹேண்டை பிடிச்சிட்டு உன் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரிலாம் பண்ணாதடி. வேணும்னே என்னை பொசசிவ் ஆக்குற மாதிரி. கஷ்டமாக இருக்குடி. ஜோப் உங்களை திரும்பி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். போ. இப்போ எதுக்கு அழுகுற? நான் லைப்ரரி போகணும். ப்ராஜெக்ட் ரெஃபர் பண்ணேன். நானே உனக்கு ப்ராஜெக்ட் பண்ணி தரேன். வேண்டாம், எனக்கு அவங்க ப்ராஜெக்ட் தான் பிடிச்சிச்சு. சரி ஓகே, உனக்கு ரெஃபரன்ஸ் தானே வேணும், அவனே தேடி எடுத்து வர சொல்லு. நீங்களும் ஆர்எம்க்கு ஃபோன் பண்ணுறீங்க. ஹலோ வயன், நான் உன் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுவேன். இல்லை ஆர்எம், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நீ ரெஃபர் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுறியா? அப்படியா, சரி ஓகே. அப்போது ஷாப்பிங் வேண்டான்னு சொல்லு. ஷாப்பிங் நம்ம இன்னொரு நாள் போகலாமா? இன்னொரு நாளா? சரி ஓகே. அப்போது நான் இன்னைக்கு ஈவினிங் உன் வீட்டுக்கு வந்துடுறேன். ஈவினிங்கா? எதுக்கு? நம்ம சேர்ந்து மூவி பார்க்கலான்னு சொன்னா வந்தான்னு வச்சுக்கோ, கட்டில் மட்டும் இல்லை காலும் சேர்ந்து ஒட்டையும். அது வந்து ஆரம். சொல்லு வயன். நான் அந்த மூவியை நேற்று நைட்டே பார்த்து முடிச்சிட்டேன். நல்லாவே இல்லை. நான் அதாவது நல்ல மூவி டவுன்லோட் பண்ணால் சொல்கிறேன். சரி ஓகே வயன், நான் இன்னைக்கு உனக்காக தான் லீவ் போட்டேன். பரவாயில்ல விடு, நான் ரெஃபர் பண்ணிட்டு உனக்கு அனுப்புகிறேன். நீ பார்த்து செக் பண்ணிக்கோ. ம். ஆரமும் ஃபோனை கட் பண்ணிடுறான். ஜியோப் உங்களை பார்த்து இப்போ தான் பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ம் ஆமாம். என்னடி நீ பண்ணுறது சரியே இல்லை. என்ன சரியில்லை? நான் இங்கே வந்தப்போ நீ என்னை கண்டுக்கவே இல்லை, என்கிட்ட பேசவே மாட்டேன். ஆனால் இப்போ ஆர்எம் கூட நான் பேசிடுவேணுன்ற பயத்தில் நீ என்னென்ன பண்ணிகிட்ருக்க. அது உனக்கு புரியாது. உன்னோட பொருள் அது உன்கிட்ட தான் இருக்கு அப்படின்னும் போது உனக்கு அதோட அருமை தெரியாது. ஒன்ஸ் அது உன்னை விட்டு போயிடுமோன்ற பயம் உன்கிட்ட வந்துடுச்சுன்னா உனக்கு அந்த பொருள் மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டாக தெரியும். அப்போ நான் ஒரு பொருளா? இல்லடி, நீ என்னோட டைமண்ட்ரி. ஆனால் எனக்கு அது லேட்டாக தான் புரியுது. இப்போவாது புரிஞ்சிச்சே. ஓகே, அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் ஆர்எஃப்எஃப்ல மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டஸ்கி ரோஸ்டா. பாய் பாய்.